Good morning students, welcome to the science class. In our last class we have discussed the matter around us lesson the physical nature of matter, the characteristics of matter, and then finally diffusions அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். Now we are learn the compressibility of gases compared to liquids and solid. ஒரு திண்மம் மற்றும் திரவத்தின் அழுத்த பண்பை என்ன பண்ணுறோம், வாயுக்களின் அழுத்தத்தோடு ஒப்பிடுதல். அதை என்ன பார்த்தீங்கன்னா the compressibility of gases compared to liquid and solids. ஸோ இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாரு. Let us take 3 identical syringes, close the nozzles tightly with a cork. After removing the plunger, first let us fill it with fine chalk powder. Try to press plunger down. What do you observe? Now let us fill the second one with water. Press the plunger down. What do you observe? Let us now draw a piston back to suck air into the third one. Press the plunger down. What do you observe? It is easy or hard to press. Record your observations and share among the group member. Then could you have observed that the plunger moved freely in syringe with air then in water? It was difficult to press the liquids and the pistons hardly moved in the chalk powder. Thus we can conclude that gases are highly compressible as compared to liquid and solid. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்து அப்படின்னா, 3 சிரிஞ்சி நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த 3 சிரிஞ்சி எடுத்துகிட்டு அதனுடைய மேல் பகுதி அந்த வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு அட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம், கார்க்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் அடுத்து என்ன பண்ணுறோம், அதனுடைய பிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஓப்பன் மூவ் ஆகிறது, அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிரிஞ்சியில் சாக் பவுடரை எடுத்துக்கிறோம். நம்ம சாக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பவுடரை உள்ளே போட்டு ஃபில் பண்ணி வச்சிடுறோம். ஸோ ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், அதனுடைய பிளஞ்சர் டவுன் பண்ணுறோம், அழுத்துறோம். பிஸ்டன்ஸ் இது அழுத்துறப்ப அது மூவ் ஆகுதான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன்னில் என்ன பண்ணுறோம், வாட்டர் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் சிரிஞ்சியில் வாட்டர் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணுறாங்க, கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்த தேர்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஏர், அதில் என்ன பண்ணுறோம், ஏர் ஃபுல்லாக இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 3 இதுலேயும் விச் ஒன் இஸ் ஈஸிலி கம்ப்ரெஸ் அப்படிங்கிறப்ப பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏர் இருக்கக்கூடிய அந்த சிரிஞ்சி என்ன ஆகுது, ஈஸியாக கீழே டவுன் ஆகுது, அதனுடைய பிளஞ்சர் என்ன ஆகுது, டவுன் ஆகுது, கம்ப்ரெஸ் பண்ண முடியுது கம்பேர் டு சாலிட் அண்ட் லிக்யூட்ஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. தென் ஸோ அந்த டயக்ராம்ஸ் பாருங்கள், அது கொடுத்துருங்க பாருங்கள். சாலிட்ஸ் ஆர் நாட் கம்ப்ரெசபிள், சாக் பவுடர் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. லிக்விட்ஸ் ஆர் ஹார்ட்லி கம்ப்ரெசபிள், அதை என்ன பண்ணுறோம், வாட்டரில் வச்சு அழுத்துறப்ப ஸோ லைட்டாக இதாகும், தென் எகைன் என்ன ஆயிரும், மேலே மூவ் ஆயிரும். தென் அடுத்த கேஸஸ் பாருங்கள், கேஸஸ் ஆர் கம்ப்ரெசபிள், அதை என்ன பண்ண முடியும், ஈஸியாக அழுத்த முடியும், ஓகேங்களா. தென் ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ இது 3க்கான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்ஸ் சாலிடில் பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட் ஷேப் அண்டு வால்யூம். ஸோ திண்மத்துக்கு என்ன இருக்குது, குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வால்யூம். தென் அதுவும் லிக்விடில் பார்க்குறப்ப நோ டெஃபினட் ஷேப், லிக்விட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் த விசில் இன் விச் தே ஆர் கெப்ட். அதாவது என்ன பண்ணுறது, திரவத்துக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது, அதை நம்ம எந்த கொள்கலன் எடுத்துக்கிறோமோ அந்த வடிவத்தை தான் என்ன பண்ணுது, இது எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கேஸஸ், கேஸஸ் ஹாவ் நெய்தர் எ டெஃபினட் ஷேப் நார் எ டெஃபினட் வால்யூம். இதுக்கு என்ன கிடையாது, வாயுக்கு குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது, ஓகேங்களா. தென் செகண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசபிள், அதை என்ன முடியாது, அழுத்தத்திற்கு உட்படாது. லிக்விட்ஸ் கம்ப்ரெசபிள் டு எ ஸ்மால் எக்ஸ்டென்ட், அது என்ன பண்ண முடியும், சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி
கம்ப்ரஸபிள், அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படுது. தென் தேர்டு பாயிண்ட் பாருங்கள், there is little space between solid particles, the particles are tightly packed or arranged. ஸோ வந்து என்ன, சாலிடில் வந்து எப்படி இருக்குது, அந்த துகள்கள் வந்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. a little space between the particles, அதில் இருக்கக்கூடிய துகள்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளவு சின்னதாக இருக்குது. துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. the particles are tightly packed or arranged. then so liquidsல பாருங்கள், these particles have a greater space between them, the particles are not tightly packed or arranged, they are free to move. இங்கே வந்து என்னது, அந்த லிக்விட்ஸில் திரவத்தில் பார்த்திங்க அப்படின்னா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. துகள்கள் நெருக்கமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவை வந்து என்னது, எளிதில் நகரக்கூடியது, they are free to move. தென் அடுத்த கேஸஸில் பாருங்கள், the space between gas particles is greatest, the particles are very loosely packed or arranged. ஸோ இந்த வாயுவில் பார்த்திங்க அப்படின்னா துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி வந்து என்னது, மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. துகள்கள் வந்து என்னாகும், மிகவும் தளர்வாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, லூஸ்லி பேக்டு ஆர் அரேஞ்ச்டு. தென் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், தீஸ் சாலிட்ஸில் தீஸ் பார்ட்டிகல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி, அந்த சாலிட்ஸில் இருக்கக்கூடிய துகள்கள் வந்து என்னது, ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்க்கின்றன. ஸோ அட்ராக்ட் ஈச் அதர் வெரி ஸ்ட்ராங்லி. தென் லிக்விட்ஸில் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் லிக்விட்ஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென் சாலிட் பார்ட்டிகல்ஸ், அதாவது திரவத்தில் உள்ள துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை வந்து என்னது, திண்மத்தோட ஒப்பிடும்போது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் லிக்விட்ஸ் பார்ட்டிகல்ஸ் இஸ் லெஸ் தென் சாலிட் பார்ட்டிகல்ஸ். தென் அடுத்து கேஸஸ் பாருங்கள், த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் லீஸ்ட் பிட்வீன் கேசியஸ் பார்ட்டிகல்ஸ், அந்த வாயுவினுடைய துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை என்னது, மிகவும் குறைவு, த லீஸ்ட் பிட்வீன் கேசியஸ் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா. தென் ஸோ அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் கேனாட் மூவ் ஃப்ரீலி, இந்த திண்மத்தினுடைய துகள் வந்து என்னது, எளிதில் நகராது அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் கேனாட் மூவ் ஃப்ரீலி. தென் லிக்விட்ஸில் பார்த்தீங்கன்னா தீஸ் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஃப்ரீலி, திரவத்தில் இருக்க துகள் வந்து என்னாகும், எளிதில் நகரும். தென் அடுத்த கேஸஸில் பார்த்தீங்கன்னா த கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன் எ கண்டினியூஸ் அண்ட் ரேண்டம் மோஷன், அந்த வாயுனுடைய துகள்கள் வந்து என்னது, இங்கு அங்குமாக தொடர்ச்சியாக இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கண்டினியூஸ் அண்ட் ரேண்டம் மோஷன். ஓகேங்களா. ஸோ இது நோட் பண்ணிங்க, இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் திஸ் 5 மார்க் கொஷின்ஸில் வரும், அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸஸ். அகைன் நான் கொஷின்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸஸ் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் நம்ம ரைட் பண்ணோம். ஓகேங்களா. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா தூய பொருட்கள் மற்றும் மிக்சர் அப்படிங்கிறது கலவை. இன் ஷாப் we find the product which are sold with label 100% pure. For common people, pure means unadulterated, does not contain any cheap or harmful advice. Are they really pure substance or they claim to be? அதாவது சில பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம், 100% தூய்மையானவை என்று கூறி கடைகளை வந்து என்ன பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தூய்மை என்றால் கலப்படமற்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு பொருளாவது தரம் குறைந்த பொருளையோ அல்லது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பொருள்களையோ கலக்கவில்லை என்பது பொருள். அதாவது பியூர் அப்படிங்கிறது அதில் வந்து என்னது, தரம் குறைந்த பொருளையோ அல்லது தீய விளைவுகள் அன்அடல்ட்ரேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அண்ட் ஹார்ம்ஃபுல் அட்வைஸ். தென் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே தட் இஸ் கால்ட் அஸ் பியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ஃபார் எ கெமிஸ்ட் த வேர்ட் பியூர் மீன்ஸ் சம்திங் எல்ஸ். ஸோ ஒரு வேதியியலாளர் வந்து என்ன சொல்கிறாரு, தூய்மை என்ற சொல்லின் பொருள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள்,
a pure substance is made up of only one kind of particles. அதாவது ஒரு தூய பொருள் அப்படிங்கிறது என்னது, ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது. a pure substance is made up of only one kind of particles. Then second one பாருங்க, a pure substance may be elements or compound. அந்த தூய பொருள் அப்படிங்கிறது என்னது, தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். Then third one, an element is made up of same kind of atoms. அதாவது தனிமங்கிறது என்னது, சிறிய துகள்களாலான ஒரே வகை அணுக்களால் ஆனது. An elements made up of same kind of atoms. Then அடுத்து fourth one பாருங்க, a molecules consist of two or more atoms. ஒரு மூலக்கூறு என்பது என்னது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை. a molecules consist of two or more atoms. Then அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, a compound is the substance formed by the chemical combinations of two or more elements. ஸோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னது, சேர்மம். சேர்மம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு பொருளாகும். காம்பவுண்ட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு பை த கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ். தென் ஸோ த லாஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மிக்சர். ஸோ மிக்சர் இஸ் எ ஃபிசிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ். கலவை என்பது என்னது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும். A mixture is a physical combinations of two or more substance. ஓகேங்களா? ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிங்க, இது கொஷின் ஆன்சரில் கேட்கலாம். ஓகேங்களா? தென் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா the classifications of matters. ஸோ மேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். ஸோ ஃபர்தராக அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். தென் அதே மாதிரி மிக்சர்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இது 2 மார்க் கொஷின். ரைட் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். ரைட் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ மேட்டர் அப்படிங்கிறது பருப்பொருள், அதை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா தூய பொருள், மிக்சர் அப்படிங்கிறது கலவை. தென் அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் again further classified in 2 types. One is element, another one is compound. ஸோ எலமெண்ட்னா தனிமங்கள், காம்பவுண்டுங்கிறது சேர்மங்கள். தென் அதே மாதிரி மிக்சர்ஸ் ஆல்சோ classified in 2 types, homogeneous mixture, heterogeneous mixture. ஸோ homogeneous அப்படின்னா ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோஜினியஸ் அப்படிங்கிறது பலப்படித்தான கலவை. ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணிக்க, அது 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா let us consider the following examples. We all eat snacks. Can you identify and mention a few things that are present in a mixture or fruit mixture? ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்நாக்ஸில் மிக்சர்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, ஸோ அந்த மிக்சர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூ திங்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் மிக்சர்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? You are able to identify the ingredients in them from their colors, appearance or taste. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் we mix rice, dal, salt, chilies, pepper, ghee and other ingredients to make பொங்கல். ஸோ நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, பொங்கல்லாம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், ஆட் பண்ணி பொங்கலை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ த பொங்கல் இஸ் ஆல்சோ அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், பொங்கல் ஆல்சோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கல் இஸ் ஆல்சோ அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். தென் அடுத்து why do we call these are mixture? ஸோ எதுக்காக நம்ம வந்து இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் 2 or more ingredients or components that are physically separable. ஸோ வந்து என்ன பண்ணுறோம்,
இதில் எளிதில் பிரிக்கக்கூடிய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டு இருக்குது. அதான் ஃபிசிக்கலி செப்பரேட். ஸோ ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும். அதனால் தட் இஸ் கால்ட் as மிக்சர். தென் ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பாருங்கள். கேன் வி ஆல்வேஸ் see the different components of the mixture with our naked eyes? ஸோ நம்மளுடைய கண்களால் பார்க்க இயலுமா? தென் let us compare the vegetable salad and soda water. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், காய்கறி கலவையும் சோடாவையும் எடுத்துக்கிறோம். தென் in vegetable salad the individual vegetable can be separated physically. In soda water we can neither see nor separate the components physically. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், அந்த காய்கறி கலவையில் இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஆனால் அதுவே வந்து என்னது, இந்த சோடாவில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் the difference, the comparison of mixture with our naked eyes. Then so the next one's பார்த்தா அப்படின்னா, air is a mixture because it contains oxygen, nitrogen, carbon dioxide, water vapor, noble gases and other gases. ஸோ இதை நோட் பண்ணிக்க, air is a mixture. ஸோ வந்து காற்றுங்கிறது என்னது, ஒரு கலவை. ஸோ எதனால் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில் வந்து என்னென்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், நோபல் கேஸ் அண்டு அதர் கேஸஸ்லாம் இருக்கிறதுனால அது என்னென்னு சொல்கிறோம், ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மில்க் இஸ் ஆல்சோ எ மிக்சர். இட் கண்டைன்ஸ் வாட்டர், ஃபேட், ப்ரோட்டீன். ஸோ நம்ம பால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, ஸோ அதுவும் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு கலவை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன இருக்குது, கொழுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நீர், ப்ரோட்டீன், புரதம்லாம் இருக்குது. அதனால் அது என்னென்னு சொல்கிறோம், ஒரு மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து பார்த்தா அப்படின்னா, லெமன் ஜூஸ் இஸ் எ மிக்சர். ஸோ லெமன் ஜூஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், அந்த லெமனை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி என்ன பண்ணுறோம், அதனுடைய எசன்ஸ் சாறு எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அதோட என்ன பண்ணுறோம், வாட்டர் அண்ட் தென் சுகர்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அது என்னென்னு சொல்கிறோம், த லெமன் ஜூஸ் இஸ் எ மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் like have it with less sugar while others like have it with more sugar, but either way it's still lemon juice prepared from the lemon extract, water and sugar and is added mixture through the amount of sugar added is different. Same way, even if we add extra water or lemon extract, it will still be a mixture. A mixture need not have a fixed proportion of components. ஸோ இப்போ ஒரு மிக்சர்ஸ் அப்படிங்கிறது என்னது, அதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட விகிதத்தில் வந்து என்ன தேவையில்லை, காம்போனன்ட்ஸ் தேவையில்லை, நம்ம எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறத பாருங்கள். எ மிக்சர் இஸ் an impure substance and contain more than one kinds of particles. அதாவது கலவை அப்படிங்கிறது என்னது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. எ மிக்சர் இஸ் an impure substance, தூய்மையற்ற பொருள், and contain more than one kind of particles. Then in the mixture the components are mixed in any proportion. அந்த கலவையில் வந்து இந்த பகுதி பொருள் வந்து என்னது, எந்த விகிதத்தில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எ மிக்சர் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 or more elements. ஸோ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மிக்சர்ஸ் வந்து ஃபிசிக்கல் காம்பினேஷனில் 2 or more elements, 2 எலமெண்ட்டை வந்து நம்ம சேர்க்குறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இணைத்து ஒரு கலவையை மாற்றுறோம். ஸோ எக்ஸாம்பிள் 22 carat gold with its composed of gold and copper or gold and cadmium. ஸோ வந்து தங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தங்கத்தில் வந்து என்ன பண்ணுறோம், அந்த 22 கேரட் தங்கத்தோட தங்கம் அல்லது தாமிரம், காப்பரையோ அல்லது தங்கம் அண்டு கேட்மியத்தையோ சேர்த்து என்ன பண்ணுறோம், அதனுடைய கலவையாக உருவாக்குறாங்க. தென் அடுத்த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இட் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 or more components. என்ன பண்ணுறோம், அடுத்து சேர்மத்தை சேர்க்குறோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கலவையை உருவாக்குறோம்.
ஸோ எக்ஸாம்பிள் ஏரியாட்டட் ட்ரிங்கிங் விச் is composed of carbon dioxide, water, the sweetening and coloring agent. ஸோ என்ன பண்ணுறோம், 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி ஆகியவற்றை கொண்ட சோடா. சரியா, நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ட்ரிங்கிங் வாட்டர், ஏரியாட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் சோடா, இது அதை உருவாக்குறது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஏ ஃபிசிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அண்ட் எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட். இப்போ வந்து மேலே 2 மாதிரி அது ரெண்டுமே வந்து எலமெண்ட்ஸாக இருந்தது பார்த்தோம், அதேமாரி ரெண்டுமே காம்பவுண்ட்ஸாக இருந்தது பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்ஸ் ஒரு காம்பவுண்ட். இட் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன்ஸ் ஆஃப் அண்ட் எலமெண்ட் அண்டு எ காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் எ டிஞ்சர் ஆஃப் அயோடின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அயோடின் இன் ஆல்கஹால். ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஞ்சரில் வந்து என்னது அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துருக்கிறது. ஓகேங்களா, தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் வே ஆஃப் மிக்சர் ப்ரிப்பேர்டு. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரெசபிலிட்டியினுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இந்த கம்ப்ரெசபிலிட்டி ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் gases. தென் அடுத்து பார்த்திங்கன்னா the difference between solid, liquid, gas பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்டு மிக்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.